வெள்ளம் வரணும்னு இல்ல, சொட்ட சொட்ட வடிகிற தண்ணியே உங்க மொத்த வீட்டையும் காலி பண்ணிடும். என்னோட 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற காமன் ப்ராப்ளமே இந்த சீப்பேஜ் அண்ட் லீக்கேஜ் இஷ்யூஸ் தான். வீடு கட்டும் போதே இதை ப்ராப்பரா கவனிக்கலன்னா வீட்டோட மொத்த ஸ்ட்ரக்சர்ஸையும் இதை அஃபெக்ட் பண்ணும். இதை அவாய்ட் பண்ண நான் சொல்ற இந்த 3 விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ப்ராப்பர் ட்ரெயின் சிஸ்டம். டெரேஸ், பால்கனி, பாத்ரூம் இந்த மாதிரி தண்ணி அதிகமா தேங்குற இடத்துல ப்ராப்பரான ட்ரெயின் சிஸ்டம்ங்கிறது இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தண்ணி தேங்குறப்ப கான்கிரீட்ல ஸ்லோவா அப்சர்வ் ஆகி சீப்பேஜ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. செகண்ட், ஃபவுண்டேஷன்ல யூஸ் பண்ற கான்கிரீட் அண்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஒரு சேஃபர் சைடுக்கு ஃபவுண்டேஷன் மேல இருக்கிற டாப் சர்ஃபேஸ் அண்ட் காலம்ல வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வாங்கி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். தேர்ட், வாட்டர் ப்ரூஃபிங். நான் ஆல்ரெடி சொன்ன ஏரியாவான டெரேஸ், பாத்ரூம், பால்கனில டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பரான வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் போட்டு 24 ஹவர்ஸ் தண்ணி நிக்க வச்சு செக் பண்ணிடுங்க. இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இதை விட 10 மடங்கு செலவு வச்சிரும்.